முத்து, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நீ என்ன கேள்விப்பட்ட? நீ ஸ்வேதாக்காக நேத்து அவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மைதானா? என்னடி சொல்ற? அந்த விஷயம் எனக்கும் மாமாக்கும் தவிர யாருக்கும் தெரியாதே. அண்ணன் தாண்டி சொல்லுச்சு. அண்ணன் சொல்லுச்சா? ஆமா, நான் வர வழியில தான் அண்ணனை பார்த்தேன். நான் சகஜமா எப்பயும் போல பேசினேன். அண்ணன் நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு, இது யாருக்கும் தெரியாதுமா, உன் மனசோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஆமாண்டி, உண்மைதான். நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவரே சொல்லிட்டாரு போல. எப்படின்னா புரியல. அவ உனக்காக அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கா. நானே பலமுறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவ பண்றதெல்லாம் அண்ணன் கிட்டையும் உங்க அத்தை கிட்டையும் சொல்லு. அப்படி இல்லைன்னா அவளை வீட்லயே இருக்க விடாத, முதல்ல கிளப்பி விடு. எதுக்கு அவளெல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன்னு நானே உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனா நீ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு இவ்வளோ தைரியமா போய் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவ எனக்கு கெடுதல் நினைச்சது எல்லாமே உண்மைதாண்டி. ஆனா எனக்கு அந்த மாதிரி கண்ணு முன்ன பாக்குறேன். அவ தூக்கப்பட போகும்போது எப்படி பார்த்துட்டு இருக்கிறது, நானும் வேற என்னமோ நினைச்சேன். ஆனா அவ இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டியிருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு விட்டுறலாம். நாளைக்கு திரும்ப அவ அதே நிலைமைக்கு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு தூக்கு போடணும்னு துணிஞ்சவளுக்கு நாளைக்கோ நாளான்னைக்கோ தோணாம போயிடுமா என்ன? இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தாதான் திரும்ப அந்த முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், அது மட்டும்தான் என் மனசுல. அதனால உதவி பண்ணிட்டேன். ஆனா அவ வீட்டை விட்டு போகணும்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா அவளே வந்து அவர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டு இனி உங்க வாழ்க்கையில வரமாட்டேன், நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டும் போயிட்டா. பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் போல இல்லடி? அவ உங்க லைஃப்ல பிரச்சனையா இருந்தா, ஆனா அவளே இன்னைக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டு இவ்வளோ தைரியமா இருக்கான்னு எனக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குடி. அவ்வளோ ஒன்றும் தைரியமான பொண்ணு நான் இல்லைன்னு உனக்கே தெரியும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே இருக்க முடியலடி. எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு முத்து. ஏண்டி வந்ததுல இருந்து என்ன ஏதோ பாராட்டிட்டே இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பண்ண காரியம் அப்படிடி. சரி எப்பயும் போலவே பேசு. யாரோ மாதிரி சும்மா அது இதுன்னு அதையே சொல்லிட்டு இருக்காத. சரி நீ வந்த விஷயத்த சொல்லு. ஏன் நான் சும்மாலாம் உன்னை பார்க்க வரக்கூடாதோ? ஏதாவது விஷயம் இருந்தால் தான் பார்க்க வரணுமா என்ன? ஐயோ அப்படி இல்லடி, எதுவுமே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். அதை எதுவும் பேசுறதுக்கு வந்திருக்கியோன்னு நினைச்சேன். பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏண்டி அதை கேட்டதுக்கு தானே ஏதாவது விஷயம் இருந்தாதான் வரணுமான்னு கேட்டேன். சரி என்ன மேட்ரு அதை சொல்லு. அதுவா, அது வந்து என்னடி வெக்கம்லாம் படுற முத்து? எனக்கு உனக்கு கல்யாணம். அப்படியா? வாழ்த்துக்கள். யார் கூட? உங்க தாத்தா கூட. ஐயோ சோ லேட்ரி, எங்க தாத்தா செத்தே போயிட்டாரே. உனக்காக உயிர் தெழுந்தெல்லாம் வரமாட்டாரு. ஏய் விளையாடாதடி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் கேக்குறேன். யாருன்னு கேட்டா மாறன் மாமா தான். நேத்து எங்க தாரணி அன்னைக்கு பர்த்டே. சரி, அண்ணியோட அப்பா அம்மா எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அதனால அண்ணன் போய் எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க பர்த்டேக்கு கிஃப்டா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். ஏய் பரவாயில்லடி, சூப்பர். பாவம், அவங்களும் அப்பா அம்மாட்ட பேசாம 2 வருஷமா தவிச்சாங்கல்ல. ஆமா. அப்புறம் அவங்கெல்லாம் வந்தோடனே கேக்லாம் வீட்டில் வெட்டினோமா. அப்புறம் அண்ணன் அண்ணி வெளியே போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா தம்பிலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் நான் அம்மா அப்பா பாட்டி மட்டும்தான் இருந்தோமா. அப்போ மாமாவும் ஆச்சியும் வந்தாங்க. யாரு மாறன் அண்ணாவா? இல்லடி, செந்தில் மாமாவும் ஆச்சியும் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்களா வந்து இலக்கியாவை மாறனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்காங்க. எங்க அப்பா அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்ததே எனக்கு தெரியாது, நான் ரூம்ல இருந்தேன். என்னை கூப்பிட்டு எடுத்துப்புன்னு இப்படி சொல்லி உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீ சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி யோசிச்ச மாதிரி சீன் போட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? காலையில 6:30க்கு அலாரம் அடிச்சிருக்கும், கனவு கலந்திருக்கும், நீ முழிச்சிருப்ப, அவ்வளவுதானே? நான் பொய்யெல்லாம் சொல்லலடி, உண்மைதாண்டி சொல்றேன். நம்புற மாதிரி ஏதாவது கதை சொல்றீ. அவங்களா வந்தாங்களா, பொண்ணு கேட்டாங்களா, இவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா, இவளையும் கேட்டாங்களா, இவ ஒத்துக்கிட்டாலாம். சத்தியமா அதாண்டி நடந்துச்சு. உன் மேல சத்தியமா? ஐயோ அம்மா, நான் வாழணும் தாயே, என் மேலெல்லாம் சத்தியம் பண்ணாத. அப்ப என் படிப்பு மேல சத்தியமா? நீ படிக்கும் போதே முக்கி முடங்கி தான் படிப்ப. அப்படியே படிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்க மாதிரி தான் படிப்பு மேல சத்தியம் பண்றா. காலேஜே முடிச்சுட்ட, இனி உனக்கு படிப்பு வந்தா என்ன வரலன்னா என்ன? இந்த சோஃபா ஏய் புதுசுடி, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வாங்கணும். என்னடி நான் எது மேல சத்தியம் பண்ணாலும் நம்பவே மாட்டேங்கிறேன். நான் வேணா மாறன் மாமா மேல சத்தியம் பண்ணட்டா? ஏய் விளையாடாத, போய் சத்தியம் பண்ணா சாமி கண்ணை குத்திடும்.
ஏடி அவர் மேல நான் எதுக்கடி போய் சத்தியம் பண்ணணும்? என் மாமா மேல சத்தியமா நேத்து இதுதான் நடந்துச்சு. உண்மையாவ சொல்றேன். ம் நீ சத்தியம்லாம் பண்றத பார்த்தா உண்மைன்னு தான் நினைக்கிறேன். உண்மைதாண்டி. அப்ப ஏன்டி நேத்து என்கிட்ட சொல்லல? ஐயோ காலையில இது நடந்ததா? நானும் மாமாக்கு காலையில இருந்து கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன், எதுக்குமே ரிப்ளை இல்ல. மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே மாமாட்ட வேற பேசணும்னு அந்த அப்செட்லயே சரி உங்ககிட்ட காலையில வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் மாமாட்ட போய் பேசி பார்த்தா தான் தெரியுது மாமாக்கே தெரியல. தெரியலையா? ஆமா அவர்கிட்டயே சொல்லாம ஆச்சியும் மாமாவும் இப்படி வந்திருக்காங்க. அதனால அவரு வேற பொண்ணை யாரோ பாத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் அப்செட்ல அங்க சுத்திட்டு இருந்திருக்காரு. அதனால தாண்டி நான் நேத்து உன்ட்டு சொல்ல முடியல. இப்ப யாரு நம்புறியா? நம்புறேன். அப்ப ஊர் விட்டு இனிமேல் கிளியர் தான். எப்ப கல்யாணம்? கல்யாணம் எப்பன்னு தெரியல. ஆனா சீக்கிரமாவே பூ வச்சு நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிறவு என்ன இன்னைக்கு அவ கையில பிடிக்க முடியாதே. பாருடி இப்பவே சொல்லிட்டேன், நான் தான் மணப்பெண் தோழி. எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் சூப்பரா சாரி எடுக்கணும். உனக்கு எடுக்கிற கலர்லயே கொஞ்சம் லைட் கலரா பார்த்து எடுங்க. நான் உன் பக்கத்துலயே நிப்பம்ல, அழகா இருக்கணும். கண்டிப்பாடி. உனக்கு இல்லாமையா என் கல்யாணத்தன்னைக்கு என் பக்கத்துலயே நீ தான் இருக்கணும். நீ தான் மணப்பெண் தோழி. சரி மாமஞ்சாடை என்னடி கொஞ்சம் சொல்ல கண்மணி, புது வெக்கம் கூடாதடி. என்னங்க இது இப்படி ஆயிட்டேங்க? நம்மளால என்ன தெய்வான பண்ண முடியும்? நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடணும்னு இல்லல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை துணை எப்படி கிடைக்கணும் என்ன ஏதுன்னு எல்லாம் அந்த கடவுள் முடிவு பண்ணது. நம்ம எதுவும் இதுல தலையிட முடியாது. நம்ம விருப்பப்படுறவங்களுக்காக எதுவும் மாறாதுல. இல்ல எங்க அண்ணன் இப்பதான் சந்தோஷமா என்கிட்ட சொன்னா. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாம் இத்தனை வருஷம் பேசாம இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்காவ. அவனே வாயை திறந்து என் மகனுக்கு உன் பிள்ளையை கொடுன்னு கேட்டான். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. இதனால நம்ம குடும்பம் நல்லபடியா பழைய மாதிரி ஒன்று சேர்ந்துரும்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனா அது இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு பார்க்கலையேங்க. புரியுது தெய்வான. ஆனா நம்ம கையில ஒண்ணும் இல்லல்ல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. வாழ போறது நம்ம 2 பேரும் இல்ல, அவங்க 2 பேரும். வாழ போறவங்க சந்தோஷமா அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாதான் வாழ்க்கை அவங்களுக்கு சொர்க்கமா இருக்கும். அப்படி விருப்பம் இல்லாம வாழ்ந்தா 2 பேர்த்துக்கும் அது கஷ்டம்தான். அவங்க வாழ்க்கையும் நரகமா தான் இருக்கும். இதுக்கு மேற்படி என்ன பண்ணணும்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். நல்லா யோசி. பெரியவங்க நம்மளால சின்னவங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. நீங்க சொல்றது சரிதாங்க. இதுக்கு மேல என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? என்ன நடக்கணும்னு இருக்கும் நடக்கட்டும். வாங்க நம்ம 2 பேரும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். சரி தெய்வான, முதல்ல அழாத. மனசு தடமா வச்சுக்கோ. போய் பேசிட்டு வருவோம் வா. சரிங்க. அப்பா அம்மா வந்துட்டியா மக்களே? ஆமாம்மா. அம்மா என்னாச்சு? ஏன் அழுத மாதிரி இருக்கீங்க? அப்பா தெய்வான, உங்க அண்ணன் வீட்டுல பேசிட்டு பிறகு பிள்ளைகிட்ட சொல்லிக்கிடலாம். முதல்ல அழுகாத. சரிங்க. நான் எங்க மக்கா அழுத மாதிரி இருக்கேன்? இல்லம்மா கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தான் இருந்து அதான் கேட்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம், கண்ணெல்லாம் தூசி போட்டுட்டு. அப்படியா? வேற ஒன்றும் இல்லைல்லம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா. நீ எப்போ வரேன்னு சொல்லிட்டு போனா? முத்தை பார்த்துட்டு இன்னும் ஓடி வந்துடுறேன்னு சொன்னா. நேரம் என்ன ஆகுது? போன இடத்துல இருந்து சீக்கிரம் வரணும்னு இல்லை. அப்படி என்னத்தை தான் 2 பேரும் பேசுவாளுவளோ ஒன்றும் தெரியலப்பா. இல்லைம்மா சும்மா பேசிட்டு இருந்தம்மா. நேரம் போனதே தெரியல. உனக்கு தெரியாது. தெய்வான, வந்த பிள்ளைய எதுக்கு ஏசிட்டு இருக்க? எங்க உங்க பிள்ளைய ஏசுறேன்? நேரம் பிந்தி வந்தா அதான் என்னன்னு கேட்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எம்மாடி நீ போய் சாப்பிடு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. அப்ப நீங்களும் சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நீ சாப்பிட்டுட்டு வீட்டுல இரு. என்ன நேரத்துக்கு சாப்பிடணும்னு என்ன மட்டும் ஏசுவிய? நீங்க சாப்பிடாம அப்படி வெளியே போற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? சாப்பிட்டுட்டே போங்களா? சொல்றது கேளு மக்களே. அண்ணன் வீட்டுக்கு போகணும். அண்ணன் வீட்டுக்கா? மாமா வீட்டுக்கா போறீங்க? ஆமாம்மா. நானும் அப்பாவும் மாமாவை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு பிறகு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஆஹா புரிஞ்சு போச்சு. பிள்ளை வச்ச குழம்பு என்னைக்குனாலும் சாப்பிட்டுக்கிடலாம். இது சாப்பிட்டு அழுத்து போனது தானே. அண்ணன் வீட்டுக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு போனா அங்க சுவையா சமைச்சு தருவாவை சாப்பிட்டு வரலாம் தானே போறிய? அழகா உங்க அம்மா கையால சாப்பிட்டுட்டு வரலான்னு ஆசைப்படுறிய அதானே? அடக்கழுத, உங்க பிள்ளை எப்படி பேசுறா பாருங்க. நீங்க அப்படி நினைப்பீங்கன்னு சொல்லலப்பா. ஆனா அம்மா கண்டிப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா கையால சாப்பிடணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? நாங்கெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம். பாவம் அம்மா தான் பாட்டி கூட பேசாம இத்தனை வருஷம் இருந்தனால எப்பயாவது தான் அவி அம்மா கையால சாப்பாடு கிடைக்கும். அதனால அப்படி நினைக்கிறாங்களோன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சா நீ போய் சாப்பிடு. நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. சும்மா இருந்த பிள்ளை மனசுல நம்மளும் ஆசை இவனுக்குது மாதிரி கல்யாண காரியத்தெல்லாம் சொல்லிட்டோம். இனி இது தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா இல்லைங்க?
நல்ல வேலை இப்பவே தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கோமா. இதுக்கு மேல கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இல்ல நிச்சயம் முடிஞ்சு பாதியில தெரிஞ்சா நம்ம பிள்ளைக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு எல்லாத்துக்கும் மன வருத்தம் தான். என் 2 குடும்பத்துக்கும் சங்கடம் தான். முன்னாடியே தெரியறது ரொம்ப நல்லது தானம்மா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடலாம். பொறுமையா நம்ம பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லிக்கலாம். வா. என்ன மேடம் திடீர்னு மாமனை பார்க்க வயல் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். வேண்டாம்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. ஐயோ, உங்க வரவை எண்ணி தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எதுக்கு நான் கிளம்ப சொல்ல போறேன்? நீங்க இந்த நாள் ஃபுல்லா இங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆஹா, சரி, மாமனை பார்க்க என்னென்னமோ வந்திருக்கு? அதுவா, இன்னைக்கு நான் தான் வீட்ல காலையில கருவாட்டு குழம்பு வச்சேனா. நான் கருவாட்டு குழம்பு சூப்பரா வைப்பேன். ஹலோ ஹலோ, நல்லா தான் வைப்பேன். இனி நீங்களே நினைச்சாலும் காலம் ஃபுல்லா என் கையால தான் சோறு தின்னாகணும். அதை நினைக்கும் போது வேற கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. இருக்கும்ல, உங்களுக்கு பக்கு பக்குன்னு வேற இருக்கா? இல்ல, நான் ஒரு தடவை உன் சமையல தான் சாப்பிட்டுருக்கேனே. எது, அந்த வடையா? ம். வடை தானே சாப்பிட்ருக்கீங்க, சாப்பாடு குழம்புன்னு சாப்பிட்டது இல்லைல்ல. உங்களுக்கு கருவாடு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் இது வரைக்கும் எனக்கு கருவாடு பிடிக்கும்னு உங்ககிட்ட சொன்னதே இல்லையே. ஐயோ மாமா, நீங்க என்ன இப்பதான் லவ் பண்றீங்க? நான் தான் உங்களை ரொம்ப வருஷமா விட்டு விட்டுட்டு இருக்கேனே. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் எனக்கு அத்துப்பிடி. ஓஹோ, என் பின்னாடியே சுத்தி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. உங்களை பத்தி ஆல் டீடைல் ஐ நோ. ஆனா நான் உன்னை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் ஏதாவது சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என்னை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்கிட்ட சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன்ல. அப்படி இல்லை மாமா, எனக்காக நீங்க ஒன்றும் மாத்துற மாதிரி உங்ககிட்ட எந்த பழக்கமும் இல்லையே. அப்படி ஏதாவது உங்ககிட்ட கேட்ட பழக்கம் இருந்தா நான் மாத்த சொல்லி இருந்திருப்பேன். நீங்க பண்றது எல்லாமே எனக்கு பிடிக்குதே, நான் வேற என்ன மாத்த சொல்றது? எதுக்கு இவ்வளோ பெரிய ஐஸை தூக்கி என் தலையில வைக்கிற? ஆமா, தலையில வைக்கிறாங்க. ஐஸ் எல்லாம் இல்ல மாமா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அது அப்படிதான். நமக்கு பிடிச்சவங்க தப்பே பண்ணாலும் நம்ம மனசு அது தப்புன்னு ஏத்துக்காது. மனித இயல்பு தானே. சரி சரி, இந்த தத்துவம்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்கல. வேற என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் நிறைய கேட்கணும். இப்போ நீ சாப்பிடு. ஆல்ரெடி உங்களுக்கு கருவாடு வேற பிடிக்கும். இன்னைக்கு நான் கருவாடு குழம்பு தான் வச்சேன், அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன். கட்டிக்க போறவனை இப்படி பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தனியா வந்து பாக்குறதெல்லாம் தப்பு இல்ல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, கட்டிக்க போறவனை தானே வந்து பாக்குறேன். கட்டிக்க போறவனை தான் வந்து பாக்குற. ஆனா கட்டிக்கிறதுக்கு முன்னாடி தனியா சந்திச்சா எக்கு தப்பா எதுவும் நடந்தா நான் பொறுப்பு இல்லப்பா. புத்தி எப்ப பாரு அங்கேயே தான் இருக்குமோ. சும்மா சொன்னேன். எப்படியும் இந்த மாசத்துக்குள்ள நமக்கு பூ வச்சிருவாங்க. அப்புறம் என்ன, உறவரிய ஊரறிய ஒருவரின் ஒருவரின் மனம் கரைய, அப்படி சந்தோஷமா பாடிட்டு போக வேண்டியதான் ஜாலியா. சந்தோஷமா பாடணுமா? நீ எங்க பாடின? பாட்டு படிச்சு தானே கழிச்ச. ஹலோ, நான் ஒன்றும் பெரிய சிங்கர் கிடையாது. என்னோட பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப பாட்டு படிச்சு காமிச்சேன்னு சொல்லணும், பாட்டு பாடி காமிச்சேன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஐயா, பேசிக்கிட்டே இருந்தா செத்து போன கருவாடு திரும்ப உயிரோட வந்துடும். அதில் சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. சப்பா, என்னதான் கேள்வி? என்ன சொல்லிட்டு வந்த வீட்டுல? பாத்திரத்துல சோறு குழம்பெல்லாம் எடுக்கிறத பார்த்து எங்க போற என்ன ஏதுன்னு கேட்கலையா? கேட்கறக்கு வீட்டுல ஆள் இருந்தா தானே. ஆள் இருந்தா தானவா? என்ன வெளியே எதுவும் விசேஷத்துக்கு போயிருக்காங்களா இல்ல வேற எங்கேயும் போயிருக்காங்களா? விசேஷத்துக்கும் போல வேற எங்கேயும் போல. என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. உன்னோட மாமனார் மாமியாரா? மக்கு மக்கு, உங்க வீட்டுக்கு தான். ஓ ஆமால, எங்க அப்பா தானே உனக்கு மாமனார் மாமியார். சுத்தம். ஆமா, அங்க எதுக்கு போனாவ? அத நீங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஏய், வீட்ல தானே இருந்த, உனக்கு தெரியாதா? தெரியல. நான் முட்டை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். முட்டை பார்த்துட்டு பேசிட்டு வீட்டுக்கு வரும்போதுல அப்பாவும் அம்மாவும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்தாவ. நான் வந்ததை பார்த்துட்டு சரி நேராயிட்டுல போய் சாப்பிடு அப்படின்ட்டு சொன்னாவ. அப்பந்தான் அம்மா நான் அண்ணன் வீட்டு வரைக்கும் போகணும் அப்படி சொன்னாவ. நான் எதுக்குன்னு போகும்போதுல கேட்க கூடாதுல, அதனால நானும் கேட்கல. நான் உடனே சரி ஆளும் இல்லை யாரும், மாமாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலாம், அவங்க வரதுக்குள்ள வந்துடலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நேரமா போகணும்னு எடுத்துட்டு வந்திருக்கா. போக முடியலன்னா? போக முடியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, முத்துக்கிட்ட டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு ஓடியே போயிருவோம்ல. வீட்டுல இருக்காங்களன்னு தேடினாவன்னா? சோ என்ன சிஐடி மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கிய? வீட்டுல காணும் தேடினா அங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும்னு சொல்லி உழப்பிட்டு இடையில முத்துக்கிட்ட இருந்து வாங்கி வீட்டுல வச்சிருவேன். சரியான ஆளுதான் நீ. எப்பா இப்ப சாப்பிட போறீங்களா இல்ல எடுத்துட்டு நான் கிளம்பட்டா? ஏய் கொண்டு போயிடாத, சாப்பிடுறேன். இந்தாங்க. என்ன இந்தாங்கன்னு கொடுக்கா? வேற என்ன செய்யணும்? ஊட்டி விடு. ஆமா, இது குழந்தல்ல. குழந்தைக்கு தான் ஊட்டி விடணுமா என்ன? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தினமும் உன் கையால தான் நான் சாப்பிட்டுட்டு போவேன்.
நம்ம ஒரு டீலிங் வேணா வச்சுக்கிடலாம். என்ன டீலிங்? காலையில எனக்கு நீ ஊட்டி விடு, நான் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் நீ இங்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு. நான் உனக்கு ஊட்டி விடுவேன், நீ எனக்கு ஊட்டி விடணும். மத்தியானம் ராத்திரிக்கு நான் உனக்கு மட்டும் ஊட்டி விடுவேன், சரியா? அப்ப நீ எனக்கு ஒரு நேரம் ஊட்டி விட்டா, நான் உனக்கு ஒரு நேரம் ஊட்டி விட்டேன். மத்தியானம் 2 பேருமே மாத்தி மாத்தி ஊட்டிக்கிப்போம். இது நல்லா இருக்கே. இதுக்கு நான் ரெடிப்பா. ஆனா இப்ப இது மத்தியானம் தானே, அப்ப நீங்களும் எனக்கு ஊட்டணும். தாராளமா ஊட்டுறேன். ஐயோ, நான் ஒரு லூசு. ஒரு ஆளுக்கு தான் அளவா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இது நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறவே அமல்படுத்திக்கிடலாம். இப்ப நீங்க மட்டும் சாப்பிடுங்க, நானே ஊட்டி விடுறேன். எந்த பெண்ணும் அதிசய விண்கலம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடையச்சே. நம்ம பொண்டாட்டி வேற என்னன்னே தெரியல. சாயங்காலத்துல இருந்து நம்ம கிட்ட ஒழுங்காவே பேசல, உம்முன்னே இருக்கா. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். செல்லம், எடுக்கைய ஏண்டி என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க என் மேல? கையை எடுன்னு சொன்ன உன்ன. என்ன ஆச்சு? ஏன் நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். முதல்ல தூரு நவளே. ஆறுடி, என்ன செஞ்சேனே தெரியாம இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாத மாதிரி நடிப்ப. உனக்கு நான் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்ல. நவளேன்னு சொன்னேன் உன்ன. நீ இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து என்கிட்ட சரியாவே பேசல. பைக்ல வரும்போது கூட உம்முன்னு தான் உட்காந்துட்டு இருந்த. நான் வேற ஏதோ கோவம்னு நினைச்சேன். நீ இவ்ளோ சீரியஸா கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. அதானே, சாருக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை மன்னிச்சு எதுக்கு கோவப்படுறேனாவது சொல்லு. அப்படி சொன்னா கூட நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காவது உதவியா இருக்கும். எதுவுமே நீ சொல்லாம இப்படி மூஞ்சி தூக்கிட்டா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்லுமா ப்ளீஸ்மா. நான் இப்படி கெஞ்சறத பார்த்தா உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாவே இல்லடா. நான் நீ பண்ண காரியம் அப்படி. இப்படி எந்த காரியத்தை தான் நான் பண்ணி தொலைஞ்சேன்? என்ன, ஏதோ ஒரு மலையாள ஸ்டாஃப் வந்திருக்காங்களாமே. ஆமா வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. தெரியும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, எல்லா இடத்துலயும் நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், சரியா? சரி சரி, கண்காணிச்சுக்கோ, தப்பில்ல. அவங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கும் நீ என் மேல கோவமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? காலையில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்யறது என்ன, அவட்ட பல்ல பல்ல காட்டி பேசுறது என்ன, அப்பப்பப்பப்பா முடியல. ஆஹா, கோவத்துக்கு காரணம் இதுதானா? மேடம்க்கு அதெல்லாம் பார்த்து பொசசிவ் பொங்கிருச்சு போலயே. ஆமா, என் புருஷன் மேல எனக்கு தான் பொசசிவ் இருக்கும், அப்புறம் அடுத்தவளுக்கா இருக்கும். சரி, உன் புருஷன் மேல உனக்கு தான் பொசசிவ் இருக்கணும். ஆனா நீ பொசசிவ் ஆகுற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கலையே. நடக்கலையா? நான் தான் பார்த்தனே. ஏன் அவ வாட்டர் பாட்டில் அவளால தூக்கிட்டு வர முடியாதா? நீ தூக்கிட்டு பின்னாடியே போற. விட்டா அவ ஹேண்ட்பேக்கையும் தூக்கிட்டு போவான் போல் இருக்கு. ஏய் ஏய், மனசாட்சியோட பேசுடி. அவங்க கையில எதுவுமே இல்லாம நான் அவங்க வாட்டர் பாட்டில கொண்டு போனேன்னா என்ன? பாவம், கை ஃபுல்லா நோட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வாட்டர் பாட்டிலையும் ஹேண்டில் பண்ண முடியாம கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் கொண்டு போனேன். ஏன் அங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாருமே இல்லையா என்ன? ஒரு லேடி ஸ்டாஃப் கூட அவ கண்ணுக்கு தெரியாதா? என் புருஷன் தான் கண்ணுக்கு தெரியுமா? நீ அப்படியே பெரிய வள்ளல் தான். உன் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னா அப்படியே நீ பொண்ணுங்களுக்காக கொதிச்சு போயிருவியே. ஏய், வாட்டர் பாட்டில தானடி தூக்குனேன். வாட்டர் பாட்டில்னாலும் வாட்டர் பாட்டில் தான். ஏன் எனக்கு தூக்கு, மற்றவனுக்குலாம் எதுக்கு தூக்குற? சரி, என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் அந்த மிஸ்ஸுக்கு இன்னைக்கு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போனது பிடிக்கலங்கிறனால இனிமேல் நான் தூக்கிட்டு போக மாட்டேன். வாட்டர் பாட்டில்னு மட்டும் இல்ல, வேற எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஏய், நீ ஒரு ஸ்டாஃப், இப்படிலாம் பேசலாமா? ஒருத்தரை பார்த்த உடனே இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணலாமா சொல்லு? நீ அவங்க கிட்ட பேசி பழகினதே இல்ல, அதுக்குள்ள அவங்களே பிடிக்கலன்னு எப்படி சொல்லலாம் நீ? ஏய், இரு, இப்போ என்ன சொன்ன? நான் பேசி பழகினது இல்ல, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப நீ பேசி பழகிட்டு இருக்கியா? ஏய், அவங்க இன்னைக்கு தாண்டி வந்தாங்க. அவங்க இன்னைக்கு வந்தாங்களோ நேத்து வந்தாங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா வந்துட்டாங்கல்ல, பி கேர்ஃபுல். ஆமா. சரிங்க மேடம், உங்க கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல வேற வேலை பார்க்குறோம். நீயும் நானும் ஒரே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா அவ்வளவுதான். ஸ்டாஃப் ரூம்ல கூட அப்படி என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்ப போல. ச்சே, அதுதான்டா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நீ நானும் ஒரே கிளாஸ்க்கு இப்போ எடுத்தா கூட உனக்கு எனக்கு ஒரே ஸ்டாஃப் ரூம். நான் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து கிளாஸ் ரூம்ல இருந்து எல்லாத்துலயும் நான் வாட்ச் பண்ணிருப்பேன். நான் வேற கிளாஸ் எடுக்கிறனால எனக்கு வேற ஸ்டாஃப் ரூம். சரி சரி சரி, நான் தான் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஹெல்ப் மட்டும் இல்ல, நீ அவகிட்ட பேசக்கூட கூடாது.
அவ உன்கிட்ட ஏதாவது வந்து டவுட் கேட்டானா நீ என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியாது மேம், வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? அன்வான்டா அவகிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்கிட்டதா என் காதுக்கு நியூஸோ இல்லை என் கண்ணுல நானே பார்த்தேன்னு வை, அவ்வளோதான். சரி, அவங்க என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஏய், இத்தனைக்கும் அவங்க என்னோட ஸ்டாண்டர்ட் எடுக்கல, வேற ஸ்டாண்டர்ட் தான் அவங்களும் எடுக்கிறாங்க. வேற ஸ்டாண்டர்ட் தானே எடுக்கிறா, அங்க யாராவது இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஓகே ஓகேடி தங்கமே, கோபம் போயிருச்சா? எனக்கு இன்னும் கோவலாம் அடங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் தான் இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் என் கூட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? இருந்தாலும் நீ இன்னைக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமா? அடி வாங்கு நல்லா. அப்பப்பா, என் தங்க பிள்ளைக்கு எவ்வளவு கோபம் வருது. இதுக்கு மேலேயும் வரும், அதை நீ பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு மட்டும்தான், யாரு கூடயும் அப்படி பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காதது பண்ணக்கூடாது, சரியா? சரிடி அம்மோ, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்ல புருஷனா இருப்பேன். உம்மா. அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. கல்யாணம் பேசி முடிவாயி முழுசா 2 நாள் கூட முடியல, அதுக்குள்ள இப்படி வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேக்கா. இன்னதுதான் நடந்தது, இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா தானே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. மனசுக்குள்ளேயே 2 பேரும் வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சு மட்டும் வேண்டாம், சரி வராதுன்னா என்ன? இந்த பையன் ஊருக்குள்ள யார்கிட்டயும் அடிதடின்னு எதுவும் சுத்திட்டு இருந்தானா, இல்ல இந்த பையன் எதுவும் பண்றத அவிய பார்த்துட்டாங்களா? அப்படிப்பட்ட பையனும் இவன் கிடையாது. இருந்தாலும் ஐயோ, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எதனால அவ அப்படி சொல்லுதா? ஆச்சி ஆனா சரியான ஆளுதான். இலக்கியாவை தான் பொண்ணு பார்க்க போறேன்னு அப்பா தான் சொல்லல, ஆச்சி சொல்லியிருக்கலாம்ல. ஆச்சியும் சொல்லவே கிடையாதுப்பா. இப்போ இன்னைக்கு அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்காவ, கல்யாண பேச்சே எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நாள் கூட குறிச்சாலும் குறிச்சிருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, மாப்பிள்ளை நான் தான், என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேக்காவ. இன்னைக்கு ஆச்சி ஆச்சி வாயா. என்ன ஆச்சி, முகத்தை சோகமா வச்சிருக்க மாதிரி இருக்கு? அது அது வந்து இதுக்கு மேலேயும் என்கிட்ட நடிக்க முடியாது, நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேனே. என்ன மக்கா சொல்ற? இலக்கியாவை தான் பொண்ணு பார்க்க போறேன்னு அப்பா தான் சொல்லல, நீங்களும் சொல்லாம மறைச்சிட்டீங்களா? எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இலக்கியா சொல்லிட்டா. ஏன் ஆச்சி, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட மறைச்சு எதுக்கு? சும்மா விளையாட்டுக்கு தான் மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க அப்பா கூட சேராம என் கூட சேர்ந்துலாம் இருந்திருக்கணும். எனக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். பாத்தீங்களா, உங்க மகன் கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறிய? என்ன ஆச்சி, நான் பேசிட்டே இருக்கேன், உண்மையே இருக்கியே, என்னதான் ஆச்சி சொல்லுங்க. ஐயா, உன்கிட்ட மறைக்கணும்னு நாங்க மறைக்கலையா. சரி, அப்ப எதுக்கு மறைச்சிய? ஒரு 2 நாள் அப்படி கிடக்கட்டும், பிறகு உண்மையை சொல்லிக்கிடலான்னு உங்க அப்பன் தான் சொன்னான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் சரி அப்படியே இருக்கட்டும்னு நாங்க நினைச்சோம். ஆனா ஆச்சி, என்ன ஆனா? இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறிட்டியா? புரியல ஆச்சி, என்ன சொல்றீங்க? என்ன 2 பேரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? சாப்பிட சொன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கிறிய. எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையில இருந்தவங்களையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சாச்சு. பதிலே பேசாம இருந்தா எப்படி? அதானே, அண்ணன் கேட்காமலா சொல்லு. முந்தி வந்திருந்தா கூட சும்மா ஏதோ அண்ணனையும் அம்மாவையும் பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கலாம். இப்பதான் இந்த 2 குடும்பமும் சம்பந்தக்காரவியல ஆக போறீங்களே. கல்யாண கதை ஏதாவது பேச வந்திருக்கியம்மா? பூ வைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல நாள் பார்க்கணும்னு சொன்னோம்ல, பாத்துட்டியோ? அட ஏதாவது சொல்லுடி. நம்ம போட்ட திட்டம் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கேன். அண்ணே, அம்மா, நான் சொல்ல போறத 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதுக்கு என்கிட்ட கோவம் எதுவும் படாதீங்க. நாங்க எதுக்குமா உன் மேல கோவப்பட போறோம்? உன் மேல இத்தனை வருஷமா நாங்க கோவப்பட்டு தீர்த்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல உன் மேல கோவப்பட ஒன்றும் கிடையாது. ஆமா, அண்ணன் சொல்ற மாதிரி இதுக்கு மேல கோவப்பட ஒன்றும் இல்லையே. எதுனாலும் தைரியமா சொல்லுமா. மருமனே, அவதான் தயங்குறா, நீங்களாவது சொல்லுங்களா. அது அது வந்து சரியா போச்சு போங்க, அவளை விடலாம் நீங்க தயங்குறிய. நானே சொல்றேம்மா, நம்ம மாறனுக்கும் இலக்கியாக்கும் கல்யாணம் பேசியிருந்தோம்ல, அதை நிறுத்திக்கிடலாம். என்ன மக்கா பேசுற நீ? நாங்கள் 2 பேரும் யோசிச்சுதாம இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். இது சரி வராதுமா. இப்படி சொல்கிறோன்னு எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சிருங்க. அடி சட்டம் தானா? நான் ஒரு திட்டம் போட்டால் அது சரியாக வராமல் இருக்குமா என்ன? இப்படி திடீர்னு வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என்னமா நடக்குது? என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, நம்ம அதை எப்படி சரி பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம். யாரும் எதுவும் சொன்னாங்களா, இல்லை எதுவும் நடந்துடா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலமா. அதானடி, தலையும் புரியாம வாழும் புரியாம திடுதிப்புன்னு இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா. மாறனுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் தான்.
அன்னைக்கு நம்ம பேத்திக்கிட்ட கேட்கும்போது நம்ம பேத்தியும் விருப்பம்னு சொன்னாலேம்மா, அதுக்கு மேலே என்னாச்சு? இங்கே பாருங்கம்மா, நானும் மனசில் ரொம்ப சந்தோஷமாலாம் இந்த விஷயத்த சொல்லலை. நானும் மனசு கவலையோட தான் சொல்கிறேன். என்னாச்சு, ஏன், அது எதையும் என்கிட்ட கேட்க வேண்டாம். இதுக்கு மேலே இந்த கல்யாண பேச்சை தொடர்றது சரியில்லை. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏப்பமும் போல இது என் அண்ணன் வீடு, என் அம்மையை பார்க்கணும், நான் உரிமையோடு வருவேன் போவேன். அதெல்லாம் எதுவும் நிறுத்த மாட்டேன். ஆனால் நமக்குள்ள சம்மந்தக்காரங்க ஆகணுங்கிற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுருங்க. மாறனுக்கு வேற நல்ல பிள்ளை கிடைக்கும். அவன் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையா அது என்னன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நானும் இலக்கியாவுக்கு வேற பக்கம் மாப்பிள்ளை தேடுறேன். இதை சொல்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த பேச்சு வேண்டாம். இவன் ஏன் இப்படி சொல்றா? பிள்ளைகள் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று உயிரே வச்சிருக்கு. ஆனால் இவ கல்யாணத்துக்கு தடை போடுறாளே. என்ன ஆச்சு, என்ன நடந்தது? எதையும் சொல்லவும் மாட்டேக்கான். ஐயோ, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தோம். என்ன ஆச்சு? மாப்பிள்ளையும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. மாப்பிள்ள, நீங்களாவது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா? அவ வேண்டாம் வேண்டாங்கிறா. என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சொல்லக்கூடியதா இருந்தா உங்க தங்கச்சி அப்பவுமே சொல்லியிருப்பாள்ல. சொல்ல முடியாத ஒரு சங்கடத்துல தான் எங்களால அது என்னன்னு சொல்ல முடியல. இதுக்கு மேல அந்த கல்யாண பேச்சு நல்லா இருக்காதுன்னு மட்டும் தோணுது. அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். அது என்னன்னு நீங்களும் ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என் பிள்ளை இல்லைன்னா என்ன, மாறனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளை நிச்சயம் இருப்பா. அவனுக்கு அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த ரெண்டு குடும்பமும் கல்யாணம் நின்னதுனால தடைபட்டுருமோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இத்தனை வருஷம் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசாமல் பார்க்காம நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுது. அதே மாதிரி தான் என் பொண்டாட்டியும் உங்ககிட்ட பேச முடியாமல் பார்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கும் தெரியும். என்னைக்குனாலும் அந்த உரிமையோடு நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கும் வந்து போய் இருந்துக்கலாம். கல்யாணம் மட்டும் வேண்டான்னு தான் சொல்கிறோம். என்ன ஆச்சு சொல்கிறீங்க? அத்தையும் மாமாவும் ஏன் அப்படி வந்து சொல்லணும்? அதுவும் சம்மந்தமே இல்லாமல். அதுதான் மக்களே, எங்களுக்கும் ஒன்றும் புரியலை. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். எதுவுமே சொல்ல மாட்டேக்காத. நாங்கள் எப்பயும் போல வரோம், நீங்களும் வீட்டுக்கு வாங்க. நமக்குள்ள உறவு இதனால எதுவும் ஆக வேண்டாம். ஆனால் கல்யாண பேச்சு நடந்தா அது சரியா வராதுன்னு சொல்கிறாவளையா?